ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேசம் தொடங்குது இந்த கதை. உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோஹா என்ற கிராமத்துல ஒரு 27 ரஜித் என்ற இளைஞன் வாழ்ந்து வரான். அந்த இளைஞன் ரொம்ப வறுமையில வாழ்றான். முக்கியமா அது ஒரு ஏழை குடும்பம். அந்த கிராமத்துல எல்லாரும் விவசாயம் பண்ணி தான் போய்க்கிறாங்க. இருந்தாலும் ரஜித்தும் அப்படி வறுமை கூடயே வாழ்ந்துட்டு வரான். அதாவது அவனுக்கு வயது 27. அவனுடைய கனவு எல்லாமே தனது அப்பா அம்மாவை எப்படியாவது வாழ்க்கையில சந்தோஷப்படுத்தி வாழ வைக்கணும் அப்படின்றதான் அவனுடைய ஆசைகள் எல்லாம். அப்படிதான் அவனுடைய கனவு காட்டுறான். அவன் இங்கே இருந்தா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாது, நம்ம டெல்லிக்கு போய் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இதுக்காக அவன் அங்கிருந்து டெல்லிக்கு வரான். டெல்லியில வாழ்றது சாதாரண விஷயம் இல்ல, சவாலான விஷயம் அப்படின்றத அவன் போக போக புரிஞ்சுக்கிறான். அவன் வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை சுலபமா இருக்குது. அவன் தங்குறது எல்லாமே பஸ் ஸ்டாப்லயும் ரோட்டு ஓரமும் அவன் வந்து படுத்திருக்கான். வேலை தேடுறான், பில்டிங் வேலை செய்யறான், அதுக்கு பிறகு ஹோட்டல்ல வேலை செய்யறான். இப்படி அவன் பல விதமான வேலைகளை செஞ்சு இப்ப அவனுக்கு சொமோட்டோ நிறுவனத்துல வேலை கிடைக்குது. டெலிவரி பாயா வேலை செய்யறான். அந்த வேலை அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. நிறைய பேரோட பசிய போக்குறன்ற தனி சந்தோஷப்படுறான். முக்கியமா வெயிலிய மழையில் அலைஞ்சு எப்படிப்பட்ட விஷயங்கள்லயும் உணவு டெலிவரி பண்றான். ஒரு வருஷம் கடந்துருது. இந்த இடத்துல தான் அவனுக்கு ஒரு ஆர்டர் வருது. அதுவும் பெரிய ஆர்டர், அதுவும் 5000 ரூபாய்ல ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டர் பாக்குறான். இரவு 11 மணி ஆகுது. அது ஒரு டவுன்டவுன்ற மிகப்பெரிய ஒரு பிளாட்ல இருந்து வந்தது. அந்த மாளிகையில ஃபுல்லா பணக்காரங்க வசிக்கிற ஒரு பெரிய பிளாட் தான் அது. அந்த அட்ரஸுக்கு ரஜித் அங்க போறான். இரவு 11 மணின்றதால அங்க எல்லா இடமும் லைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஆனாலும் அந்த பெரிய பில்டிங்ல மட்டும் லைட் ஆஃப் பண்ணல. இப்ப அந்த மாளிகைக்கு நுழையறான். அது வந்து 8வது மாடியில் இருக்கு. இப்ப லிப்ட் மூலமா அவன் மேல வந்து போறான். மேல போய் 8வது பிளாட்ல அவன் பில் அடிக்கிறான். இப்பதான் உள்ள இருந்து 26 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வெளில வரா. கோவமா அழுதுட்டே வெளில வராங்க. இப்ப பார்த்து ரஜித்தை பார்த்து கோவப்படுறாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உணவு டெலிவரி ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்றான். உணவு வேணாம், ஒண்ணு வேணாம், வெளில போ அப்படின்னா. இல்ல நீங்க தான் உணவு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் அவன் சொல்றான், ஒரு நாள் கொண்டு போக முடிஞ்சா கொண்டு போ, அப்படி இல்லைன்னா எங்கேயாவது தூக்கி குப்பையில போட்டு போ அப்படின்னு அவன் கோவமா கத்துறான். ரஜித்துக்கு இது எல்லாம் சர்வசாதாரணம். ஏன்னா உணவு டெலிவரி கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள சண்டை இருந்தனா, ஏதாவது அவங்களுக்கு கோபம் இருந்தா அது டெலிவரி பையன் மேலதான் அந்த கோபத்தை எல்லாரும் காமிப்பாங்க. அது அவனுக்கு தினந்தோறும் பழகிடுச்சு. அதனாலேயே அவன் சாதாரணமா வந்து எடுத்துக்கிறான். இந்த இடத்துல தான் ரஜித் சொல்றான், நீங்க என் மேல கோபமா இருக்கலாம், நீங்க என்ன ஒரு அடி கூட அடிச்சுக்கீங்க, ஆனா பசினா என்னன்னு எனக்கு புரியும், என்னால அந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவன் சொன்னது அவளோட மனதுக்குள்ள ஒரு அமைதி நிலவுது. ஒரு நிமிஷம் அவனை பாக்குறான். அவ பேரு ஸ்னேகா. இப்பதான் சரி உள்ள வாங்க அப்படின்னு அவ கூப்பிடுறா. அவனும் வந்து உள்ள வரான். இப்ப அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பணக்கார வீடு. எல்லாமே விலையுயர்ந்த சோபாக்களும் விலையுயர்ந்த பொருட்களும் பாக்கிறதுக்கு அந்த மாளிகை மிகவும் பிரம்மாண்டமா இருக்கு. அங்க ஒவ்வொரு ஓவியமும் கூட அவ்வளவு அழகா இருக்கு. அதை பார்த்து வியந்து போறான். உள்ள வரான். இப்ப அவ அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்றா. அவனும் வந்து உட்கார்றான். இப்பதான் எனக்கு தனியா சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீங்களே என் கூட கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு அவ சொல்றா. இப்ப சரி அப்படின்னு ரஜித்தும் அவனுக்கு சங்கடமா இருக்கு. இருந்தாலும் ரஜித்தும் சரின்ட்டு உட்கார்றான். இப்ப ஸ்னேகாவுக்கு ஏதோ மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்து அதிர்ச்சி ஆவரா. ஏதோ டைப் பண்றா. இந்த இடத்துல மேடம் உங்களுக்கு ஏதாவது நடந்ததா, நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சு மேடம் அப்படின்னு அவன் கேக்குறான். இப்பதான் ஸ்னேகா அழுகுறா. என்னாச்சு மேடம் சொல்றான். இப்பதான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்னேகாவோட அப்பா அம்மா மிகப்பெரிய பணக்காரங்க தான். அவங்க 2 பேருமே அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்காங்க. அதனால ஸ்னேகாவுக்கு எந்த கவலையும் இல்ல. ஸ்னேகா படிச்சு வளர்ந்து நல்ல ஒரு வேலையிலே வந்திருக்கிறா. அதாவது மென்பொருள் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கா. கை நிறைய லட்சமா பணம் சம்பாதிக்கிறா. அதே நேரத்துல அவனுடைய அப்பா அம்மாவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் அவங்களுடைய வாழ்க்கையில கரண் என்ற ஒருத்தர் நுழைகிறாரு. கரண் இப்ப அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு நாள் வராரு. அதாவது அவரு ஷேர் மார்க்கெட்ல வேலை செய்யறதாவும் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறதாவும் அவருடைய அப்பா அம்மா சொல்றாரு. இப்ப அவருடைய அப்பா அம்மாவும் அதை நம்புறாங்க. எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன்னா இவங்க பல விதத்துல மேட்ரிமோனில ஆட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆடை பார்த்துட்டு தான் கரண் அங்க வராரு. இப்ப கரணை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க. அவங்களும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க. உடனடியா ஸ்னேகாவிடம் கல்யாணத்தை பத்தி அவங்க சொல்றாங்க. நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க, வயசாயிட்ட போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஸ்னேகாவுக்கு கரணை பிடிக்கவே இல்லை. அவருடைய நடத்த பழக்க வழக்கம் தவறா இருப்பதா அவர் நினைக்கிறா. அதனாலே அவர் பிடிக்கல. அப்பா அம்மா சொன்ன பிறகு தட்ட முடியாம அவளும் கல்யாணத்தை சம்மதிக்கிறான். ஆடம்பரமா செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க. இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. கல்யாணம் பண்ணி சில நாட்கள்லயே கரணோட உண்மையான முகம் தெரிய ஆரம்பிக்குது. அவன் ஷேர் மார்க்கெட்ல வேலை செய்யல லட்சக்கணக்கான ரூபாய் சூதாட்டம் விளையாண்டு அவன் பணத்தை இழந்திருப்பது தெரிய வருது. 40-50 லட்சம் ரூபாய் அவனுக்கு கடன் இருக்கு. அந்த கடன் அடைக்கதான் அவன் கல்யாணம் பண்ணான்றது அதுக்கு பிறகுதான் ஸ்னேகாவுக்கு புரியுது. கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு 10 லட்சம் ரூபாய் ஏதோ சொல்லி வாங்குறான். அதை அவங்க கடன் அடைக்கிறான். ஸ்னேகாவோட அப்பா அம்மாவிடம்
கார் ஒண்ணு வாங்க போறேன், எங்களுக்கு பணம் 20 லட்சம் ரூபாய் தேவை அப்படின்னு சொல்றான். இப்ப சரி அப்படின்னு அவங்களும் பணத்தை கொடுக்குறாங்க. இப்ப அந்த பணத்தை வாங்கிட்டு போய் பல வாரங்களாவது இப்பதான் சினேகா ஒரு நாள் வேலையை விட்டு வீட்டுக்கு வரா. 20 லட்சம் ரூபாய் கார் வாங்கத்தான் வாங்கினீங்களா, எங்க காருன்னு கேக்குறா. கார் புக் பண்றேன், கார் இன்னும் வரல அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இதை கேட்டு சந்தேகப்படுறா. இப்பதான் ஒரு நாள் அந்த கார் நிறுவனத்துக்கு அவ போன் பண்ணா எந்த ஒரு ஆர்டரும் கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறா. இப்பதான் தனது கணவரிடம் என்ன நடந்தது, என்ன நீங்க பண்றீங்க, என்னுடைய அப்பா அம்மா கொடுத்த அந்த காசெல்லாம் எங்க அப்படின்னு கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறா. இப்ப அவங்க 2 பேத்துக்குள்ள பயங்கர வாக்குவாதம் ஆகுது. இப்பதான் அவ உண்மை உணர்றா. சினேகாவோட கால்ல அவன் விழுறான். நான் பல லட்சம் ரூபாய் சூதாட்டம் விளையாண்டு இறந்துட்டேன், அதனால அந்த கடன் அடைக்கு தான் நான் பணம் வாங்கினேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் தான் ஏமாத்தப்பட்டதை அவ உணர்றா. இப்ப சரி அப்படின்னு தன் கணவரை காப்பாத்துறதுக்காக தன் வீட்டுல உள்ள நகைகளையும் வித்து மேலும் 20 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து கடனை முற்றிலும் வந்து அடைக்கிறா. இப்ப வீட்டுல உட்கார்ந்து இருக்கான். கரனுக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல. நாய் வேலை நிமித்த முடியாது. அதே போலதான் கரணு திரும்ப அந்த சூதாட்டத்தில் போய் விளையாடுறான். அவனுக்கு திரும்பவும் கடனாகுது. இப்ப திரும்பவும் அவ வீட்டை நோக்கி நிறைய கடைக்காரங்க வராங்க. இப்ப அவ கடனை சம்பளத்தை கொடுத்து முற்றிலும் அடைக்கிறா. திரும்பவும் கோவப்படுறா. இப்ப அவன் அமைதியா எதுவுமே சொல்லாம வந்து உட்கார்ந்து இருக்கான். ஆனாலும் இதுக்கு பிறகுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஆரம்பமாகுது. இப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். சினேகா 6 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி கட்டிருக்கிறது அவனுக்கு புரியுது. சினேகா உயிரோட இருந்தா எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாசம் 5 லட்சம் 10 லட்சம் தான் சம்பாதிச்சு வந்து கொடுப்பா. ஆனா சினேகா இறந்துட்டா 6 கோடி ரூபாய் கையில வந்து வரும். ஒரே நாள்ல நம்ம பணக்காரரா இல்ல, நம்ம ராஜ வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு அவன் கணக்கு போடுறான். இப்பதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறான். சினேகாவை கொல்றதுக்கு அவன் முடிவெடுக்கிறான். அவனுடைய நண்பர்களோட சேர்ந்துட்டு திட்டம் திட்டுறான். பில், தியாக அப்படின்னு 2 ரவுடிகளை கூப்பிடுறான். அவங்களை கூப்பிட்டு தனது மனைவியை கொல்லுங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு அவன்கிட்ட பேரம் பேசுறான். ஆனாலும் அவனுடைய மனைவியிடம் ரொம்ப நல்ல முறையில் நடந்துக்கிறான். இப்போ ஒரு நாள் கார்ல வந்து 2 பேரும் வெளில போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏத்த மாதிரி யாரோ ஒரு பைக்ல வந்து வராங்க. இங்க துப்பாக்கி சுடுறாங்க. இந்த நேரத்துல குண்டு தவறிடுது. சினேகா அதிர்ச்சி ஆயிடுறா. இப்பதான் கரண் சொல்றான், எனக்கு இவனுடைய எதிரிகள் தான் என்ன கொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சினேகாவும் தனது கணவர் பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். கணவர் கொல்றதுக்கு இவ்வளவு மோசமான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னு அவ வந்து யோசிக்கிறா. அவளுக்கு அப்பவும் என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. முதல் முறையா புரிதல் உணர்ந்ததால ரொம்ப கோவப்படுறான் கரண். இப்ப திரும்பவும் அவங்க கூப்பிடுறான். இந்த முறை புரி தவறக்கூடாது, நான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வரேன், நாளைக்கு அழைச்சிட்டு வரேன், நீங்க கரெக்டா வந்து முடிச்சிருங்க அப்படின்னு அவன் திட்டம் போட்டு சொல்றான். அதே போல அவருடைய வீட்டுல பாசமா ரொம்ப பேசுறான். மன அழுத்தமா இருக்கு, வெளில போய் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். சரி அப்படின்னு போறாங்க. அப்ப கூட கணவனுடைய திட்டம் அவளுக்கு புரியல. அவன் நல்லவனே நினைச்சிட்டு அவ கூடவே போறா. இப்ப அவங்க போய் ஹோட்டல்ல உட்காந்து எல்லாரும் உணவு சாப்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் கரண் எழுந்திருச்சு பாத்ரூம் போயிட்டு வரான் அப்படின்னு அவன் ஏந்திரிக்கிறான். ஏந்திரிச்சு பாத்ரூம் போய் அங்கிருந்து சமைச்சு கொடுக்குறான். அவங்களுக்கு தகவல் கொடுக்குறான். என்னோட மனைவி உட்காந்துருக்கா, போட்டுருங்க அப்படின்னு சொல்றான். அவனும் வந்து சேர்ல வந்து உட்கார்றான். இப்ப அந்த தியாகவும் பில்லும் ஹோட்டலுக்கு முன்னாடி உள்ள வராங்க. அவங்க துப்பாக்கி எடுத்து விடுறாங்க. இந்த இடத்துல தான் கரண் அதிர்ச்சியில அப்படியே கையில உள்ள மொபைல கீழே போடுறான். இப்ப அந்த மொபைல சினேகா எடுக்க கீழே குனிகிறான். அந்த குண்டு தவறிடுது. இப்ப எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சர்வேரும் இவன் துப்பாக்கி கத்துறான். இப்ப அங்க உள்ள எல்லோருமே அலமோதிட்டு அங்கேயும் இங்க ஓடுறாங்க. இந்த திட்டமும் தோல்வி ஆயிடுது. உடனடியா போலீசார் வந்து விசாரிக்கிறாங்க. போலீசார் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சிசிடிவி கேமராவில எல்லாமே ஆய்வு பண்றாங்க. அங்க வீட்டுக்கு வெளியில ஒரு பைக் நிக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அந்த பைக்ல இருந்து தான் அந்த 2 பேரும் இறங்கி இருக்காங்க. இப்ப அந்த பைக் நம்பர் கண்டுபிடிச்சு அது எங்கெல்லாம் போயிருக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பைக்கோட உரிமையாளர் பில்லுன்னு தெரியுது. பில்லுவையும் தியாகமும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது போலீசாருக்கு பயங்கர ஷாக் ஆகுது, அதிர்ச்சி ஆகுறாங்க. சினேகாவோட கணவரு கரண் தான் அவளை கொல்ல சொன்னது உறுதியாவது. போலீசார் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க. இப்பதான் சினேகா எல்லாத்தையும் சொல்லிட்டு ரஜித் சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கா. என்னுடைய வாழ்க்கைய நான் யாரிடம் ஒப்படைச்சனோ அவரே என் உயிரெடுக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாரு, இவ்வளவு விஷயமும் அவரே செஞ்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லி அழுதுட்டு இருக்கா. நீங்க வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உணவு ஆர்டர் பண்ணேன். உணவு ஆர்டர் பண்ணிட்டு நான் உட்காந்துருக்கும் போது திடீர்னு போலீஸ் உள்ள வந்தாங்க. எங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது. இப்பதான் போலீசார் வந்து எல்லா விஷயத்தையும் என்று சொன்னாங்க. என்னுடைய கணவரையும் கரணை கைது செஞ்சுட்டு இப்பதான் போறாங்க அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு ரஜித்துக்கு ஒரே அதிர்ச்சி. அவ ஒரு விதமான பயத்துல இருக்கான்றதும் அவனுக்கு புரியுது. இதை சொல்லிட்டு சினேகா அழுவுறா. இந்த இடத்துல ரஜித் எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னும் அவ சொல்றா. இந்த இரவு என் கூடயே வந்து இருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப ரஜித் அவனால எதுவும் தவிர்க்க முடியல. அவனும் சரி அப்படின்னு ஒரே தர்ம சங்கடமாவது இருந்தாலும் ஒரு பெண் கேட்கறாங்கன்றதால அவன் சரின்னு சொல்றான். இப்ப அவளோட பெட்ரூம் போய் படுக்கிறா. ரஜித்தும் ஹால்ல வந்து படுத்துக்கிறான். இப்ப அவ படுத்திருந்தாலும் அவளுக்கு தூக்கம் வரல. ஏன்னா யாருன்னு தெரியாத ஒரு இளைஞன் வெளில படுத்திருக்கான்றதால அவளுக்கு தூக்கம் வராமல்ல. தன்னுடைய கணவரே தன்னை வந்து கான் போட்டு கொல்ல நினைச்சாரு அப்படின்னு அதை யோசிச்சுட்டு அவ வந்து படுத்திருக்கா. இப்ப மறுநாள் விடியுது.
முடியுது. ஸ்னேகாவோட அப்பா அம்மா அங்க வராங்க. ரஜித்திடம் நன்றி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப அதே நேரத்துல ரஜித்தும் வெளில பைக் ஓட்டு வரான். அவரோட எண்ணம் முழுவதும் அந்த பெண்ணை பத்தி தான் இருக்குது. அந்த பெண் மனம் எவ்வளவு வருந்திருக்கும், எவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்கு அப்படின்னு அவன் பல விதமா யோசிச்சுட்டு அவன் பைக்ல வந்துடுறான். அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில கோர்ட்டு கேஸ் அப்படின்னு பல விதமா ஓடிட்டு இருக்கு. அவருடைய கணவரை வந்து விவகாரத்து பண்ணி அவருடைய கணவருக்கு தண்டனை கிடைக்குது. அவருடைய கணவர் சிறைக்கு அனுப்பப்படுறாரு. இப்ப ஸ்னேகா அவருடைய வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்கா. அவருடைய வாழ்க்கை முழுவதும் வெறுமையாவே இருக்கு. இந்த இடத்துல அவ எப்பெல்லாம் வந்து நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ரஜித்துக்கு போன் பண்ணி அவ பேசுவா. அதாவது நாட்களாக அவ போன் பண்ணி பேசுறா. அது நட்பா மாறுது. ரொம்ப பொருடிக்குது. இப்பதான் போன் பண்ணி ரஜித்திடம் நீங்க பூங்காவுக்கு வரியான்னு கேக்குறா. இப்ப பூங்காவுக்கு அவன் வரான். ஜாலியா உட்காந்து அவன் பேசுறாங்க. ரஜித்தை பிடிச்சதுக்கு முக்கிய காரணம் அவருடைய நேர்மை தான். அவங்க 2 பேரும் மனதை விட்டு பேசுறாங்க. ரஜித் தான் சின்ன வயசுல இருந்து எப்படி வறுமையில வந்து வாழ்ந்தான், எப்படி வறுமையில வளர்ந்தான், அதுக்கு பிறகு சாப்பாடு கூட இல்லாம படுத்திருந்த நாட்கள்லாம் அவன் சொல்றான். இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கான்னு அவனுடைய உண்மை ஸ்னேகாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. இப்படி நாட்கள் ஓடுது. இப்போ ஒரு நாள் போன் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிடுறா ஸ்னேகா. இப்ப ரஜித்தும் அந்த ஹோட்டலுக்கு வரான். ரஜித்தை பார்த்து ரஜித் நான் உங்கள்ட்ட ஒன்னு கேட்பேன், நீ என்ன தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு அவ கேட்கிறான். இதை கேட்டு ரஜித் ஒரு நிமிஷம் அருந்து போறான். அவன் கையெழுத்து கும்புறான். மேடம் நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க, நானும் உங்க அருகில் கூட வர முடியாது, தயவு செய்து அப்படி இனிமே சொல்லாதீங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இல்ல ரஜித் நான் உண்மையாக சொல்றேன், நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப ரஜித்தால எதுவுமே பேச முடியல. மேடம் விளையாடாதீங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவங்க பேச பேச ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் எதுவுமே சொல்லல. அவன் அமைதியா வந்து உட்காந்துருக்கான். ஆனா இதோட இந்த விஷயம் முடியல. இதுக்கு பிறகுதான் பெரிய பூகம்பமே வெடிக்குது. அவருடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. அவருடைய அப்பா அம்மாவிடம் ஸ்னேகா உண்மை சொல்றான். இப்ப அவருடைய அப்பா அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா, ஒரு போயும் ஒரு டெலிவரி பாயோட, சொமோட்டோ டெலிவரி பாயோட கல்யாணம் எப்படி இப்படி தோணுது அப்படின்னு கோபமா கேக்குறாரு. உனக்காக எத்தனையோ பணக்காரங்க காத்திருக்காங்க, நீ ஊன்னு சொல்லு, நாளைக்கே உனக்கு ஒரு நல்ல ஒரு பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப ஸ்னேகா சொல்றா, அப்பா ஏற்கனவே நான் நரகத்தை பார்த்துட்டேன், மீண்டும் நான் அதே நரகத்துக்கு போக நான் விரும்பல. நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கிற ஒரு மனிதர் தான் எனக்கு தேவை. நீங்க சம்மதிக்கலன்னா விட்டுருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே என் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப வேற வழி இல்லாம அவருடைய அம்மாவும், அம்மா அவசரப்படாத, தெளிவான ஒரு முடிவெடுமா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. ஸ்னேகா நான் உறுதியா இருக்கிறாமா அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு வேற வழி இல்லாம அவருடைய அப்பா அம்மா சம்மதிக்கிறாங்க. எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம சிம்பிளா கல்யாணம் முடியுது. இந்த இடத்துல தான் ஸ்னேகாவோட அப்பா ரஜித் கேட்கிறாரு, ரஜித் நீ விரும்புனா என்னோட நிறுவனத்தை நீயே வச்சு நடத்த அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் ரஜித் சொல்றான், இல்ல சார் எனக்கு அப்படிலாம் வேண்டாம், நான் உழைச்சி நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதுல என்னோட மனைவி சாப்பாடு போட தெரியும், யாருடைய பணமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னும் அவன் சொல்றான். அவனுடைய நேர்மை அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. மேல அவன் சொல்றான், நாங்க ஒரு சின்ன ஹோட்டலா ஒன்று திறக்கலாம்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும், அந்த ஹோட்டல் நடத்த விரும்புறோம் அப்படின்னும் அவன் சொல்றான். அவரு சந்தோஷப்படுறாரு. இப்போ ஒரு சின்ன ஹோட்டல் திறக்கிறாங்க. இப்ப ஸ்னேகாவும் ரஜித்தும் அந்த ஹோட்டலை கவனிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த விட மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.